ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சோங்க. ஐ டுக் அ வாக். ஏன் அப்படின்னா எங்கள் தெருவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி போயிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பண்ணுறேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கும், தெருவை ஃபுல்லாக சுற்றி எல்லா குளத்தையும் பார்த்துட்டு வரணும்னு. ஏன்னா அப்போல்லாம் ஃபோன் கிடையாதுல்ல. நானும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல, பட் அப்போ ஃபோன் கிடையாது என்கிட்ட. அண்ட் ஃபோனை எடுத்துகிட்டு போனேன். அப்பா ரொம்ப வியர்டாக இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கில் வீடியோ எடுக்கும்போது நம்ம தெரு ஆளுங்க தான், ஆனால் என்னையும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாங்க. என்ன பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் போய் வீடியோ எடுத்துகிட்டு, பட் நிறைய பேர் க்ரீட் பண்ணாங்க, ஹாப்பி பொங்கல் சொன்னாங்க, சிரித்தாங்க, மருமகளே பேத்தி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அன்பும் கொடுத்தாங்க. நல்லபடியாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். அம்மாச்சி நீ கோலம் போட போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் இந்த வருஷம் கோலம் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி நான் கோலம் போடுவேன், பட் ரொம்ப கிடையாது தாங்க. சரி ஃபைன் கோலம் போடலாம் அப்படின்னு உட்காந்தப்போ அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கப்போவே கொஞ்சம் பாடிலாம் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் உணர்ந்து நம்ம பாடிக்கு இன்னும் நம்ம நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி சமத்தாக உட்காந்துட்டு எல்லா கோலத்தையும் போட்டு முடிச்சுட்டு கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போனோம். 4 கலர் தான் இருந்தது. ஐயோ இதை வச்சு எப்படா மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் நானும் சிட்டியும் சேர்ந்து சூப்பராக மேட்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அம்மாச்சி ரொம்ப அழகாகவே கோலம் போடுவாங்க. நானும் நல்லா ட்ரை பண்ண தான் நினைக்கிறேன். வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சியும் களத்தில் இறங்குனாங்க. கோலத்தை போட்டு முடிச்சிட்டோம். டிவி ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டாங்க. பானைக்கு கீழே அடுப்பு போடுறது, கரும்புக்கு கீழே ரூட் வரைகிறது, இந்த மாதிரி. எனக்கே எல்கேஜி கோலம் மாதிரி அடித்தோம் அப்படின்னு தோணுச்சு. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல வைபாக இந்த பொங்கல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் எங்கள் வீட்டு கோலம், சாரி நம்ம வீட்டு கோலம் உங்களுக்காக. ஆக்சுவலி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் அந்த கோலம் இருந்தது. எனக்கு தான் லைட்டாக சீரியல் லைட் ஃபீலிங் வந்துச்சு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சரி கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. வந்த வேலையை பார்க்கலாமா? ரேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்ல, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரேட் பண்ணலாம். க்யூட்டாக இருந்தது. சில கோலம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. அண்ட் சில விஷயங்களில் கலர் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் லேடிஸ் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா அப்படின்னு எனக்கு தோண வச்சுச்சு இந்த மூமெண்ட். வீடியோ செட்டுக்காரங்க வேற பாட்டை போட்டு சாவடிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆக்சுவலி நல்லா இருக்கு. பட் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலையே. சரி, நான் பார்த்த கோலம்லாம் ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பொன்னிற பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.